Bye.
காட்சிடவி வார்த்தையினால் என்ன நடந்தது எனக்கு ஒண்ணு விவரம் புரியல. தம்பி மார்களோடு சிவனந்தாபுரி சென்று ஆடி பாடி மயக்கி அந்த போர் மன்னனும் இருக்கக்கூடிய 5 விதமான பஞ்ச பொருட்களை பறித்து கொண்டு வந்து விட்டோம். சந்தோஷம். அதன் பிறகு அவருடைய நாடு நகரம் கோட்டை கொத்தளம் அனைத்தையும் இடித்து ஆமனுக்கு விதைத்து விட்டு அவருடைய தந்தையுடைய தலையும் அறுத்து விட்டு ஓவென்று அழுது கொண்டே வந்து கொண்டிருக்கிறான். அப்படி அழுது கொண்டு வரக்கூடிய போர் மன்ன துறைக்கு நீதான் ஆதரவு கொடுக்க வேண்டும் தர்மா. நான் ஆதரவு கொடுக்க வேண்டும். ஆமா, சரி வரட்டும் பாப்பா. சரி. யார் என்று தெரியவில்லை. அன்னவரை கேட்டு இந்த உறவாக பட்டம் எங்கிருக்கிறது என்று கேட்டு எந்த தேசம், உன் பேர் என்ன? என்ன ஒரு பொருட்டாக வந்தாய். கரத்தில் யாரும் காண முடியாத நேரத்திலே என்னை எந்த ஊர் என்று கேட்கிறீர்களே. கரத்தில் சிரத்தோடு இருக்கிறேன். வருகிறேன். என்ன காரணம்? என்ன அழுகே தண்ணீரோடு வருகிறேனே யார் என்று கேட்கிறாயா? ஐயா
என்னுடைய பேரோ போத்திராஜா. சரி, நான் ஆண்டிருந்த சிமியோ சிவனந்தாபுரி பட்டணம். சிவனந்தாபுரி பட்டணத்திலே சீரும் சிறப்பாக பேரும் பெருமையாக ஆண்டிருந்தேன். அந்த ஆண்டிருந்த நேரத்திலே 2 பெண்கள் என்னை நாடி வந்தார்கள். என்னை நாடி வந்து ஆசை வார்த்தை கூறி ஆசையை பேசி என்னிடத்திலே இருக்கக்கூடிய பொந்தம் பொடிசிலை வீரஜாத்தி பண்டார வெட்டி என்று சொல்லக்கூடிய சிவசின்னங்களை பற்றி கொண்டு 3.25 நாடிகையில் வந்துவிடும் என்று உரைத்தார்கள். சரி சரி என்று நானும் அனுப்பி வைத்தேன். எங்கே விலாசம் என்று கேட்டதற்கு நூதனாபுரி பட்டணம் என்று உரைத்தார்கள். அந்த நூதனாபுரி பட்டணம் உங்களுக்கு தெரியுமா? நீ கேட்டதே நூதனமா இருக்கிறது. இங்க நூதனாபுரி பட்டணமே கிடையாது. நூதனாபுரி பட்டணமே கிடையாதா? ஆமா. நூதனாபுரி பட்டணம் இல்லை என்றால் எங்கு சென்று இருப்பார்கள்? சரி, நீங்கள் யார்? நானா பாட்டு குத்திய எங்களை யார் என்று கேட்கிறார். யார் நீங்கள்? பாண்டவர், பாண்டு பிட்டு. ஆமா, நாங்க ராஜாக்கள் பாண்டவர்கள். நீங்கள்? என்னுடைய அபிதானம் தர்மபுத்திர மகாராஜா. திரௌபதி மகாராஜா. ஆமா. அது அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் என் தம்பிமார்கள் பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். ஓ, நீங்க 5 பேர். ஆமா. அது தனித்திருக்கக்கூடிய அம்மையானது எங்க ஐவருக்குரிய பாஞ்சாலி. ஆமா. சரி, பொய் சொல்லா உத்தமர் என்று ஒரு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமா. பாண்டு புத்திரர் என்றால் பொய் சொல்லாத உத்தமர். உங்களை பார்த்தால் அப்படிதான் தோணுகிறது. சரி, அப்படி என்றால் அதோ தனிமையில் ஒரு ஆசாமி அமர்ந்திருக்கிறார். அவர் யாரு? எங்க மாமா கோபால கண்ணன். யாரு? எங்க மாமா கிருஷ்ணனா? ஆமா. ஓ சரி. அப்படின்னா அவரை பார்த்து எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது. அண்ணனோடு சில வார்த்தை பேசிட்டு வரேன். என் மாவை பத்தி அவன் சந்தேகமா இருக்கிறது. ஆமா, சரி. அது பக்கத்துல ஓட்ட பச்சை உட்கார்ந்து என் தம்பி அர்ஜுனா. யாரு? அர்ஜுனா. சரி, உட்காரு, நான் பார்த்து வரேன். சரி, ஐயா போர்மண்ணா, என்னப்பா? ஆமா, என்ன உன் பேரு? என்னுடைய பேர் கிருஷ்ணன். கிருஷ்ணனா? ஆமா. ஆளை பார்த்தா வித்தியாசம் தான் இருக்குது. சரி, கொஞ்சம் நடு பார்க்கலாம், உன்னை பார்க்கணும். அந்த பெண் வேடம் தரித்து வந்த கிருஷ்ணாம்பாள் கிழந்தாடை நீதானே? யாரு கிருஷ்ணாம்பாள்? யாருன்னு தெரியலையா? கிருஷ்ணாம்பாள்ன்றது யாருன்னு எனக்கு தெரியாது. அதுக்கெல்லாம் போய் சொல்லிருக்கலாம். ஆமா, இதுக்கு மேல என்ன ஏமாத்த முடியாது. 1000 வேஷம் போடுவாரு. நீ 1000 வேஷம் போடுவ. அதான கிருஷ்ணாம்பாள். சிவனந்தாபுரியை நாடி வந்த அந்த தாய் கிழவி விடவேடம் தரித்து வந்த அந்த கிருஷ்ணாம்பாள் நீதானே? சரி, நானே தான் அந்த கிழவேடம் போட்டு வந்தது. சரி, இன்னொரு ஆசாமி வந்தானே, ஒரு வந்தாலே, அவ யாரு? அவ யாரு? யாரு? அந்த விஜயம்பாள் என்ற பெண்ணா? என்னுடைய மைத்தனன் விஜயன். ஏய் பாபாலக்கண்ணா, சண்டாளப்பாவி, சதிகாரா, மோசக்காரா, ஏ பாவி, என்னப்பா 2 ஆம்பளை கண்ணேத்தி பட்ட வேஷம் போட்டு வந்துட்டு என்ன மோசம் செய்யறடா பாவில. டேய், ஆம்பளை கண்ணேத்தி வந்து பட்ட வேஷம் போடலடா. அவ்வளவுதான், சண்டி சிரிச்சு கூட. ஆஹா,
ஏண்டா எதுக்காக இப்படி மோசம் பண்ணீங்கன்னா ஒன்மண்ணா பாண்டவருக்கும் கௌரவருக்கும் 18 நாள் யுத்தம் நடக்க இருக்கிறது. பாண்டவரிடமோ 7 அக்ரோணி சேனைப்படை, கௌரவருக்கோ 11 அக்ரோணி சேனைப்படை. 11 அக்ரோணி சேனை. பாண்டவரிடம் படைபலம் குறைவாக இருப்பதினால் உன்னை கொண்டு வந்து படை தலைவனாக நிற்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி ஒரு வேலையை நான் தான் செய்தேன். கண்ணா ஒன்மண்ணா என் இடத்தில் நாடி வந்து ஒரு மண்ணா இந்த 18 அக்ரோணி சேனையை முன்னால் மடிய வேண்டும் என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இருந்தார். கண்மூடி கண் திறக்கா முன்னமே 18 அக்ரோணி சேனையை மடித்திருப்பேன். இப்படியா நாட்டை அழிச்சிட்டு வந்து நாட்டை அழிச்சிட்டு எங்க அப்பா தலையாத்து மாதிரி சொன்னதுக்காக ஒருமண்ணா சொன்னாதான் நீ அந்த 18 அக்ரோணி சேனை நீ ஒரே ஆளை ஒழிச்சிடுவ. அங்க இருந்தபடியோ ஒழிச்சிட்டு 18 சேனையும். ஏன்னா இது பாண்டவர்களுடைய சபதம், அவருடைய கரத்தாலதான் முடியணும். நீ படை தலைவனாக நிற்க வேண்டும் என்பதற்காக தான் இப்படி செய்தான். இந்த பாண்டவர்களுக்காக படைத்தலைவனாக நிற்க வேண்டும், அவர் பக்கத்தில் பலம் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆமா, அதுக்கு நாட்டை அடிச்சு கோட்டை இடித்து இந்த அவனுக்கு பழுத்தை விதைத்து நாடே இல்லாம ஆகிட்டே சிவன். நாடு நகர்னு இருந்தா மறுபடியும் நீ அங்க நாட்டுக்கு போயிடுவ. அதனால எந்த நேரமும் பாண்டவருக்கு முன்பதாகவே இருக்க வேண்டும் என்பதற்காக தான் உன்னுடைய நாடு நகரம் அனைத்தையும் இடித்து சொந்தம் என்று இருக்கக்கூடாது என்றதுனால உன்னுடைய தந்தனுடைய தலையை மறுத்து விட்டு வர சொன்னோம்பா. சிவனந்தாபல்ல ஒட்டு வரவே இருக்கக்கூடாது சொன்னீங்களா? ஆமா ஆமா. இப்படிப்பட்ட மோசம் செய்தாயே, சரி விடு. பாண்டவர்கள் செய்த சபதம் அவரவர் சபதம் முடிய வேண்டும் என்பதற்காக என்னை இப்படி இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டு வந்தாய். ஆமா, ஆனால் உன்னை நாடி வந்து விட்டேன். வந்ததால் எத்தனை பொருள் கொண்டு வந்தேன்? 5 பொருளை கொண்டு வந்தாய். 5 பொருளை கொண்டு வந்தாய். அது போல உன்னிடத்தில் 5 பொருளை கேட்பேன். என்ன கொடுத்த பொருளை கேட்க போறியா? கொடுத்த பொருளை ஒரு நாளும் கேட்பவன் இந்த பொருள் கிடையாது. சரி, கொடுத்த பொருளை கேட்க மாட்டேன். என்ன வேணும்? எப்பொருள் கேட்கணும் அப்பொருள் நீ அளித்தால் உனக்காக அந்த பாண்டவர்களுக்காக படைத்தலைவனாக இருந்து இந்த பாரத யுத்தத்தில் அவன் வெற்றி அடை செய்யறேன். என்ன பொருள் வேணும்? மகிழ்ச்சியாய் மாவிளக்கு வேண்டும், மாட்டிக்கிடாம வேண்டும், பாண்டவர் பக்கத்தில் இருந்து தலைவனாய் வந்து என்ன மலை போல மலையம்மா இருக்குது. ஆமா, அவ்வளவு பொங்கல் வேண்டுக்கு தலுக மலை போல பொங்கல். அதன் பிறகு குன்று போல மாவிளக்கு வேண்டும். குன்று போல மாவிளக்கு. பணமரம் பாரு, வசரம் ஆட்டுக்கடா வேணும். பணமரம் வயிறு ஆட்டுக்கடா இத கூட ஃபர்ஸ்ட்ல அத பிறகு கேக்குறேன். அதுக்கப்புறம் ரெண்டா? சரி, முதல்ல நீ என்ன கேக்குற? மலை போல பொங்கல். மலை போல பொங்கல் அதானா? அதோ பாரு மலை மேல பொங்கல். எங்க பாரு அந்த மிக்கவே மலையின் மீது என்னாச்சு? மலை போல தலுகை வேண்டும் என்று கேட்டார். மலைக்கு உச்சியில போய் வச்சுட்டு வந்தது பத்துமா? அடே, நீ மலை போல கேட்டியா? மலை போல கேட்டேன். எனக்கு மலைக்கு மேல கேட்ட மாதிரி தெரிஞ்சாதான் மலைக்கு மேல கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டேன். விளையாடாதே. சரி, அது போட்டோம். கேட்கக்கூடிய புலனைத்து கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். சரி, அடுத்தது என்ன வேணும்? என்ன வேணும் தெரியுமா? அண்டையில் இருக்கும் அந்த முதல் மாசம், இரண்டாவது மாசம். இரண்டாவது என்ன? குன்று போல மாவிளக்கு வேண்டும் என்று கேட்டார். குன்றின் உச்சியில கொண்டு போய் மாவிளக்கு வச்சுட்டு வந்துக்கிறியே. நீ குன்று போல கேட்டியா? எனக்கு என்ன குண்டு மேல கொண்டு வைன்னு சொன்னதே. அதான் குண்டு மேல. ஏய் கண்ணா, கோவம் வேணாம், கோவப்படாத.
குன்று மேல கொண்டு போய் மாவிளக்கு வச்சுட்டு வந்து அதோ இது வர்ற போய் சாப்பிடுறேன்னா ஓடி சென்று பார்த்தா கொஞ்சோண்டு மாவிளக்கு எனக்கு பத்துமா? அதுவும் பத்தலையா? ஆனா ஒண்ணு சரி அடுத்தது மோசம் பண்ணிட்டேன். என்ன கண்ணா பனைமரம் மோசம் ஆட்டுக்கடா அதே சாதாரண மரம் கிடையாது. அப்படியா? பனைமரம் எவ்வளவு உயரம் இருக்குது? அவ்வளோ உயரம் எனக்கு ஆட்டுக்கடா கொடுக்கணும். அதை நீ கேட்டபடியா அதோ பாரு ஏதாவது ஆட்டுக்கடா ஆட்டுக்கடா அந்த கண்டன பனைமரம் பனைமரத்து உச்சியில கொண்டு போய் சின்ன குட்டி கடை கட்டி வச்சிருக்கேன். அதுவும் பத்தலையா? என்ன பத்தலையா? எங்க பாவி சண்டால பாவி பனைமரம் ஒசரம் காட்டேன் உச்சியில கொண்டு கடா குட்டி கட்டி வந்தா இது பத்துமா? இங்க வாடாங்க, இங்க வாங்க. வா அண்ணா ஒருமண்ணா மூன்று காட்சி மூன்று பொருள் மாற்றம் செய்தார். இந்த நேரத்துல அண்ணா நான்காவது இந்த பாரத யுத்தம் முடிந்து பாண்டவர் எல்லாம் எங்க இருப்பாங்க? ஆலயத்தில் வருவாங்க. கலியுகம் பிறக்கும். கோபர யுகம் முடிந்து கலியுகம் பிறக்கும். கலியுகத்திலே தீமிதி விழா செய்வார்கள். தீமிதி விழா செய்யக்கூடிய நேரத்திலே அந்த நேரத்தில் பாண்டவர்களுக்கு சதிபதியாக தேவியோடு பாஞ்சாலியோடு பாண்டவர்கள் அமர்ந்திருப்பார்கள். ஆமா நான் மட்டும் கல்யாணம் இல்லாம மனைவி இல்லாம இருக்கணுமா? அங்க என்ன பண்ணி ஆசை காட்டிட்டு வந்தீங்க? பொண்ணை காமிச்சிட்டாங்க. பெண்ணை காண்பித்து என்னை கொண்டு வந்தாய் அல்லவா? ஆமா ஆனா அதை பத்தி மோசம் பண்ணக்கூடாது. இதுவரைக்கும் மோசம் பண்றவங்க ஏற்றுக்கிறேன். ஆனால் இதை மோசம் செய்யக்கூடாது. பெண்ணு வேணும். எந்த வடையா மட்டும் போய் பொஞ்சட்டி செஞ்சு தரது என்னதா? பொஞ்சங்க அதானே பொஞ்சட்டி கொண்டாந்து சளியா பக்கத்துல நிக்க வச்சிருந்தா எனக்கு கண்ணா ஒருமண்ணா பெண்கள் முகத்தையே இதுநாள் வரையும் பார்க்காமல் இருந்து என்னிடத்தில் நீயும் காந்திபுரம் இப்படி பெண் வேடம் தரித்து வந்து ஆசை காட்டி மோசம் செய்து நாடு நகரம் எல்லாம் வந்து தந்தையை அறவே வெறுத்து உங்களை நாடி இருக்கிறீர்கள். அதனால பாண்டவர்கள் சதிமதிமாக இருக்கின்ற போது நானும் சதிமதியாக இருக்க வேண்டும். அதனால பெண்ணு வேணாம். பெண்ணு வேணும். சரி ஒரு 75 வயசுல இருக்கிற ஒரு பெண்ணு கொண்டாந்து விட்டு வேணா. இப்பதான் உன் தலை வெற்றி 75 வயசுல அந்த காந்திபன் எப்படி கன்னியாக இருந்தானோ இளம் பெண்ணா எப்படி இருந்தானோ அதே போல பொண்ணு வேணும். அதே போல பெண்ணு வேணும். அதே போல நம்ம கிடையாது. அவனை கொண்டாந்து பார்த்துட்டு என்ன தெரியுமா? உண்மையான பெண்ணு வேணும். உண்மையான பெண்ணு இளம் பெண்ணா வேணும். ஆமா அதானே. சரி ஒரு பரமாயிரு வாய் தர்மா. ஆமா வாய் பண்ணியா ஒரு மண்ணா பெண்ணு கேட்டுக்கிறோம் வாய். அதனால நீதான் பெண்ணு கொடுக்கணும். எல்லாத்துக்கும் நாயா யார்? ஆமா எங்க 105 பேருக்கு ஒரே தங்க ஏற்கனவே செய்யறதுக்கும் முடிச்சு விட்டா துச்சடைய துரியோதனை தங்க துச்சடை கொடுத்துட்டீங்க. எங்க பொண்ணு சொல்றியா? உங்களுடைய வம்சத்திலே இருக்கிற வம்சத்திலே பிறந்த பெண்ணு ஒண்ணு இருக்குது வாய். ஆமா உங்களுக்கு தெரியாத என்கிட்ட இருக்குது. ஆமா நான் வளர்த்து வச்சுக்கிறேன். எப்படி தெரியுமா? அதாவனுடைய தந்தை பாண்டு மகாராஜனும் இரு மனைவிமார்கள் குந்தமா தேவி மாத்ரா தேவியோடு கானகம் சென்றார்கள் வேட்டையாட.
அந்த நேரத்தில் அமதந்த முனிவர் ஆனவர் தன்னுடைய மனைவியோடு உல்லாசமாக இருக்க வேண்டும் என்று கானகத்திலே மனைவியை கேட்டார். அந்த நேரத்தில் அமுதந்த முனிவருடைய மனைவி, சுவாமி இதுவோ பகல் நேரம், நாம் இன்பமாக இருக்கக்கூடாது என்று தடுத்தது. அதற்கு அமதந்த முனிவர் என்ன கூறினார்? மானுருவம் எடுத்து இருவரும் சந்தோஷமாக இருப்போம் என்று மானுருவம் எடுத்து உல்லாசமாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் உன்னுடைய தந்தை வேட்டையாடுவதற்காக கானகம் சென்றார் இரு மனைவியோடு. அந்த நேரத்தில் அந்த மான்கள் உல்லாசமாக இருப்பதை பார்த்து தன்னுடைய அம்பை விட்டு அந்த பெண்மானை கொன்று விட்டார் உன்னுடைய தந்தை. இதை பார்த்த அமதந்த முனிவர் என்ன செய்தார்? அடே பாண்டு, நானும் என்னுடைய மனைவி இருவரும் உல்லாசமாக இருக்கிற நேரத்தில் அம்பை விட்டு என்னுடைய மனைவியை கொன்று விட்டாய். இதே போன்று உனக்கு 2 மனைவிகள் இருந்தோம், நீ உல்லாசமாக இருந்தேயானால் உன்னுடைய சிரசானது வெடித்து சுக்கு நூலாக போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டார். ஆமா, இந்த சாபத்தை அடுத்த உன்னுடைய தந்தை 14 முறை இது நாள் வரையில் மனைவியோடு சேராமலே இருந்தார். ஒரு நாள் மாத்ரா தேவியானது குளித்து விட்டு ஈராடையோடு வந்தது. இதை பார்த்த உன்னுடைய தந்தை மனைவியை மாத்ரா தேவி மீது மோகம் கொண்டு ஒன்று சேர்கிற நேரத்தில் அமுதந்த முனிவர் கொடுத்த சாபத்தினால் அவருடைய சிரசானது வெடித்து அகால மரணம் அடைந்து விட்டார். அந்த நேரத்தில் அந்த விந்தானது பாழாக கூடாது என்று திருப்பார் கடலிலே விட செய்தேன். ஆமா, அந்த திருப்பார் கடலிலே இருந்த ஒரு பெண் சங்கானது அதை சாப்பிட்டு கர்ப்பமாகி அதில் இருந்து ஒரு பெண் பிறந்தது. சங்கிலிருந்து பிறந்ததால் சங்கவதி என்று பெயரிட்டு உங்களுக்கு தெரியாம நானே வளர்த்து வருகிறேன். என் தங்கச்சி வளர்த்து வரேன். ஆமா வாய். அதனால அந்த பெண்ணை கொண்டு வந்து இப்ப போர் மன்னனுக்கு கொடுக்கலாம். இப்போ சங்கவதியை வர வைக்க வேண்டாம். சரி அம்மா சங்கவதி, ஆமா ஆமா ஆமா. இன்னார் இன்னார் என்று தெரிவிக்க வேண்டும் அல்லவா? சொல்லுமா, விளக்கமா சொல்லு.
அப்படி இருந்தாலும் என்ன எப்படி தெரியுமா? அதிகாலையில் எழுந்து தானபானங்களை முடித்து கொண்டு அழகான கூந்தலை சிக்கெடுத்து நந்தவனம் சென்று மல்லிகை முல்லை ரோஜா இருவாச்சி கோங்கி மந்தாரை இப்படி சொல்லக்கூடிய புத்தகங்களை படித்து தானமாக தொடுத்து அதை சமைத்து அப்படி இருந்தாலும் மிகவும் அழகாக இருக்கிறாய். ஆனால் உங்க மாமா வரும்படி உத்தரவு. என்னது? ஆமா, கோபால கண்ணா. அப்படியா? ஆமா, புறப்படு. அருகாமைக்கு மாமா பண்ணி சொல்றான். ஆமா சங்கவதி போற்றி போற்றி எந்த சங்கவதி எனக்கு வணக்கம் மாமா. பாதத்தை வணந்தபடியா தீர்க்க மாங்கல்ய பிரஸ்தோ. மாமாவை சந்தித்து ஆசீர்வாதம் பெறுவது வழக்கம். ஆனா இன்றைய தினத்தில் ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதம் பண்றாரு. எப்படி பண்ணாரு? தீர்க்க மாங்கல்ய பிரஸ்து என்று ஆசீர்வாதம் பண்றாரு. என்னன்னு ஒண்ணு புரியலையா? டைவர்ஸ் பண்றது என்னடா அது டைவர்ஸ்? இல்ல திருமணம் ஆகல ஒன்னும் ஆகல. அதனால கல்யாணம் பண்ணணுமா? கல்யாணம் எனக்கு கல்யாணமா? ஐயோ எனக்கு கல்யாணம். கல்யாணம் மாமா சரி சரி. இப்பொழுது திருமணத்தின் நேரமாகிவிட்டது. திருமணம் செய்து வாருங்க வாருங்க வாருங்க. திருமணம் செய்யலாமா? நம்ம ரெண்டு பேரும் திருமணம் செய்யலாம். ஆமா மாமா. பத்தியா என்ன சங்கவதி வேற யாரு இருக்கு போறாரு? ஏற்கனவே 8 மனைவிமார்கள் இருக்கிறாங்க. இது இல்லாம கன்னிஸ்திரி கோபிஸ்திரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எல்லாம் வீட்டுல தான் இருக்கிறாங்க. அவர்களோடு ஒரு வாரம் மகன் இருக்கிறேன். அவங்க பக்கத்துல நீ இருக்கிறியா? கண்ணே சங்கவதி, உன்னை எடுத்து வளர்த்தவன் நானே. என்னுடைய பெண்ணுக்கு சமம் நீ. அப்படியா? அதனால் உன்னை நான் திருமணம் செய்ய முடியாது. உனக்கு தகுந்த மாப்பிள்ளை மீசக்கார மாப்பிள்ளை தோப்புல வந்துட்டே இருக்கிறாருமா. உன்ன மாதிரி அழகா இருப்பாரா? என்னை போல அழகாகவே இருப்பாரு. அப்படியா? ஆமா. மாப்பிள்ளை பாக்கலாமா? பெண்ணா கேட்டு இல்லையா? உண்மையான பெண்ணு பாரு. உண்மையான பெண்ணு சந்திர குலத்திலே வந்த பெண்ணு தருமனுடைய தங்கை தான். நம்பவே மாட்டேன். நீ என் மேல நம்பிக்கை இல்லையா? கேளு. சுத்தமான மோசக்காரன்லயே மோசக்காரன். நீ பொறிக்கேத்த மோசக்காரன் நீ. நானா? ஆமா. நம்பவே முடியாது. அத போய் சொல்ல உத்தமர் தந்துக்கிறார் இல்லையா? அவரை கேக்குறேன். சரி கேளு. ஐயா ஒரு உனக்கலையே உன்னுடைய தங்கையாவது? ஆமா. ஆமாயா பொண்ணு தானே. என்ன சந்தேகம் பண்ணி கேக்குறேன்? இல்ல ஏற்கனவே மோசம் போயிட்டு எல்லாத்தையும் தோத்து போய் வந்துக்கிறேன். மறுபடியும் மோசம் போயிடணும்னு எனக்கு கொஞ்சம் அச்சமாக்குது. போய் சொல்லுவா? நீ போய் சொல்லு. உண்மையான என் தங்கை தானே? ஆமா.
பாட்டு வரல என்ன பாட்டு போற தங்கையா நான் பாட்டு வரல தங்கச்சாயா என்ன பாட்டு மாமா யார் மாமா இது? என்னமா மாப்பிள்ள ஐயோ 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 எனக்கு கல்யாணமே வேண்டாம் மாமா. ஐயா ஆமா ஆமா யா என்ன ஏன் மாமா நானும் எனக்கு பிறந்த நாள் முதல் எனக்கு கெட்டு தெரிஞ்ச நாள் வரை உங்கள் முகத்தை மீச இல்லாம பார்த்து அழகா இருக்குது பார்த்து கொண்டு இருந்தேன். ஆனா இந்த தினத்துல ஒரு 10 முத்தோட ஐயோ எனக்கு கல்யாணம் வேண்டாம் மாமா. மீசை இல்லாத நாட இந்த உனக்கு மீசை இருந்ததா இப்ப பிரச்சனை உனக்கு ஆமா உன்னை என்ன பண்ணுங்க குத்து மாமா முத்த போடுறது சொல்ல குத்துமே. அதுவும் ஒரு சுகந்தா நீ வாடியே வா 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 இங்க வா அவர்தான் உனக்கு மாப்பிள்ள தகுந்த மாப்பிள்ள வாமா அண்ணா பொண்ணா இந்த பொண்ணு அந்த பொண்ணாது உண்மையான பெண்ணு நீ அந்த பெண்ணுனா மீசி பார்த்து பயப்படுறாள என்னுடைய மைத்தன விஜய் அந்த பெண்ணா வந்தவன் இது உண்மையான பெண்ணுதான் அவனை பார்த்ததுக்கு எவ்வளவு அழகா இருந்துச்சு பார்த்த உடனே அப்போ முன்பதாக வந்தாங்க பாரு அவங்க எப்ப திருமணம் செஞ்சுக்கிட்டு நான் திருமணம் செஞ்சு அதனால இந்த பொண்ணு மட்டும்தான் என்ன பண்ணாலும் சொல்லுவாளா நானும் இது பண்ணான்றேன் எங்கனா வாப்பத்து ஒடியாப்பத்து கூறுபத்து வாப்பத்து பொன் கத்திரிக்கான்றான் பத்தியா வாப்பத்து ஒடியாப்பத்து கூறுபத்துன்றான் சண்டை போட்டு போனா பெண்ணை நான் பார்த்துட்டு வந்துடுறேன் வேற பொண்ணா போன் பண்ணா நீ எங்க போய் பொண்ணு கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா உனக்கு குந்த கும்பிக்குதா ஆடு மேல இருக்குதா படுக்க பாய்க்குதா ஒண்ணு கிடையாது தாய் தந்தைக்கிறாங்களா அதானே நக்க கவுளிக்குதா ஒண்ணு கிடையாது அதை சொல்லு. அதனால யாரும் உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க நான் ஒத்துக்கிற பொண்ணையே நீ கல்யாணம் பண்ணி பொண்ணு கத்திரிக்கா என்ன கத்திரிக்கா என்ன தெரியா பத்தியா சொத்த கத்திரிக்காவாது என்ன பண்ணாரு சங்கவதி சங்கம்மா சங்கவதி முதல்ல கல்யாணத்தை வச்சிருக்கே என்ன பண்ற கொஞ்ச நேரம் எட்டிக்கிறேன் நானா மாமா இரு 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 கல்யாணத்தை முடிச்சிட்டு அப்புறம் உங்க வேலையை பாருங்க என்ன கல்யாணம் பண்ணதுலயே தாவில பயப்படாத பயப்படாத சங்கவதி சங்கம்மா உள்ள வந்து உள்ள போட்டு அப்புறம் முதல்ல திருமணத்தை பண்ணுங்க இங்கே நான் இன்னும் ஆசைக்கு அதை முடிச்சுட்டு தான் போவேன் திருமணத்தை பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க வாங்க முதல்ல கண்ணா என்ன நான் இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஸ்வீட் பாருங்க டூயட் பாடணுமா அடி எண்ணம்மா அடி என்ன காஞ்ச மாடு கவர்ல போட்ட மாதிரி நான் தான் மாட்டு போய் வந்துட்டேன் அங்க போயிட்டேன் இங்கெல்லாம் போக முடியாது ஏன் யார் கொடுத்து வரீங்க நீங்க ஒண்ணு இருக்கானே மயக்கம்மா மயக்கம்மா மனதிலே
பார்த்தது வந்து இல்ல பைத்தியமாரியால ஓடுறீங்க இருந்தாலும் என்ன மாமா அடி கண்ணத்து ஒன்னே ஒன்னே உள்ள போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்குங்க. அப்படியா? கல்யாணம் பண்ணாத முடியாது எப்படின்னா நான் அவுட் தண்ணியே பெருமையோடு வாழ்ந்து வரக்கூடிய அருமைக்கும் பண்பிற்கும் பாசத்திற்குரிய அண்ணனவர்கள் இன்னும் சபரிவாசன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இன்னும் டாக்ஸி வைத்திருக்கக்கூடிய உயர் திருவாளர் அண்ணவர் தாயாராக விளங்கக்கூடிய அன்னாரும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களும் நமக்கெல்லாம் தாய் போய் விளங்கக்கூடிய அம்மையார் இந்த நல்ல நேரத்திலே இங்கு கோர்த்து ராஜா சங்கவதிக்கு திருமணம் டூயட் பாடக்கூடிய நல்ல நேரத்திலே அந்த அம்மையானது நம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்க என்பதற்காக அன்னாரும் அந்த அம்மையாரும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களும் எல்லா வளங்களும் நலங்களை பெற்று எக்குரியம் இல்லாமல் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று எல்லா வல்ல ஆண்டவனையும் அம்மனையும் மாலையை மாத்துங்க முதல்ல திருமணத்தை செய்து முடிச்சிடறான் விட மாட்டீங்களா அந்த அப்படியே சித்திரை மாலையிட்டு மங்கைய உலக மக்கள் எல்லாம் தீமிதி நெருப்பிழா செய்து அந்த இடத்திலே கொண்டு வந்து விடலக்காய் கழுகை பொங்கல் பொங்கல் பொங்கலை மாவிளக்கு கொண்டு வந்து படைப்பார்கள். கொடுக்கக்கூடிய காவு கொடுக்கக்கூடிய படைகள் அனைத்தும் முதல்ல எனக்கு தான் படிக்கணும். முதல்ல உனக்குதான் படிக்கணுமா? எனக்கு மிச்சம் மீதி இருந்தா தான் உள்ள பாண்டவர்கள் அனுப்புவேன். மிச்சமதி கொஞ்சம் பாண்டவர்கள் அனுப்பும் உள்ள அவங்களும் பசியோட இருப்பாங்க. அப்படி என்றால் இந்த 18 நாள் யுத்தத்திலும் பாண்டவருக்கு படை தலைவனாக இருந்து அவர்கள் உதிரத்திலிருந்து உடம்பில் இருந்து ஓர் சொட்டு உதிரம் கூட வராமல் அந்தவருக்கு படைத்தலைவனாக காத்திருக்கிறேன். அப்படியா கேளுங்கள் சமயர்களே. கோத்ராஜா சங்கவதி திருக்கல்யாணம் என்று சொல்லக்கூடிய நாடகம் இதோடு முடிவுற்றது.